அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 11 ஜனவரி மாதம் 2017 வருடம் புதன்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போன்று முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியில் இருந்து ஆரம்பிக்கலாம். அடுத்த அரசிலேயே புதிய அரசியலமைப்பு. தற்போதைய அரசியலமைப்பின் மூலம் தேசிய பிரச்சினையை தீர்க்க முடியும் என்கிறார் எஸ்பி என்கின்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை விமல் கைது 24ஆம் தேதி வரை விளக்கமறியல் என்றொரு செய்தியும் இங்கே பிரதானப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேவேளை எனது திட்டத்தை அன்று எதிர்த்த ஐதேக இன்று அதனையே கொண்டு வருகின்றது. சர்வதேச நீதிபதிகள் குறித்து அரசே தீர்மானிக்க வேண்டும் என்கிறார் சந்திரிகா என்பதாகவும் ஒரு செய்தி இங்கே பிரசுரமாகியுள்ளன. குறித்த செய்திகள் மூன்றுமே இன்றைய பத்திரிகைகளில் பெரும்பாலும் பேசப்படுகின்ற விடயமாக காணப்படுகின்றது. அதேவேளை குறித்த செய்திகள் தொடர்பான விரிவான விளக்கங்களுடன் நேற்றைய தினமே உடனடியாக விரிவான பார்வையை தந்திருந்தது ஆதவன் வலைத்தளம். அந்த தகவலோடு மேலும் சில செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். ரவிராஜ் கொலை வழக்கு தீர்ப்புக்கு எதிராக மனைவி மேன்முறையீடு, அரசியலமைப்புக்கு உட்பட்டே ஆட்சி மாற்றம், குற்ற பிரேரணை அவசியமில்லை போன்ற செய்திகளும் முதற்பக்க செய்திகளாக வீரகேசரியில் பிரசுரமாகியுள்ளன. அதேவேளை வடக்கை விட தெற்கிலேயே இனவாத செயற்பாடுகள் அதிகமாக பரப்பப்படுகின்றன. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா கவலை என்கின்ற ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியின் 6ஆம் பக்க செய்தியாக பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை நல்லாட்சி அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு சிறுபான்மை சமூகம் அனுமதி அளிக்காது கிழக்கு முதலமைச்சர் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கே பிரசுரமாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து நுவரெலியாவில் தேசிய பொங்கல் விழா அழைப்பு விடுக்கிறார் அமைச்சர் திகாம்பரம் என்பதாகவும், சூர்யாவின் அகரம் பவுண்டேஷன் ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணனுடன் இணைகிறது என்பதாகவும் இரு மலையக செய்திகள் இங்கே பிரசுரமாகியுள்ளன. இவ்வாறாக செய்திகள் அமைந்துள்ள அதேவேளை வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது ஜனநாயக உரிமையை உறுதிப்படுத்துங்கள் என்கின்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்ந்தும் தாமதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டுகின்ற வீரகேசரியின் ஆசிரியர் ஜனநாயக உரிமை என்பது கேள்விக்குறியாக நிலை ஏற்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி இன்றைய தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தை வரைந்துள்ளார். இவ்வாறாக வீரகேசரியின் செய்திகள் இன்றைய தினம் அமைந்திருக்க நாம் தினக்குரல் பத்திரிகை மீது தொடர்ச்சியாக கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி அம்பாந்தோட்டை விவகாரம், மஹிந்தவை மிரட்டும் சீனா, வீடு சென்று தூதுவர் விளக்கம் கேட்டார் என்கின்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. இதே செய்தியினை நேற்றைய தினம் ஆதவன் வலைத்தளமும் உடனுக்குடனாக உங்களுக்கு விரிவாக தந்திருந்தது என்பதை குறிப்பிட்டுக் கொண்டு தொடர்ச்சியாக எனது ஆட்சியில் ரணில் எதிர்த்த அரசியல் அமைப்பே இப்போது வருகிறது, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா என்கின்ற தலைப்பில் வீரகேசரியில் பார்த்தது போன்றே அந்த செய்தியும் இங்கே அமைந்துள்ளது. அதேவேளை விமல் கைது சிறிது நேரம் பதற்றம் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து திருமலையில் அமெரிக்க படை தளத்திற்கு அனுமதி என்றொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகியுள்ளன. அதேவேளை ட்ரோன் கேமராக்கள் மூலம் செய்தி சேகரிக்க கட்டுப்பாடு கேள்விக்குறியுடன் கூடிய ஒரு செய்தியும் இங்கே முதற்பக்க செய்தியாக பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை யாழ்ப்பாணத்தில் இளைஞர் மீது துரத்தி வாழ்வெட்டு, மோட்டார் சைக்கிள் கும்பல் அட்டகாசம் என்றொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை நேற்று பேசப்பட்ட மற்றொரு விடயம் ரவிராஜ் படுகொலை வழக்கிற்கான மேன்முறையீட்டு மனு நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டமை குறித்த செய்தியும் நேற்று அனைத்து ஊடகங்களாலும் கவனிக்கப்பட்ட ஒரு விடயம். அந்த வகையில் ரவிராஜ் படுகொலை வழக்கு தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு என்ற தலைப்பில் தினக்குரல் அந்த செய்தியினை 2ஆம் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. அதேவேளை தொடர்ச்சியாக தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கமானது பெரும் நெருக்கடியில் விவசாயிகள் என்கின்ற தலைப்பில் விவசாயிகளின் தற்போதைய நிலை குறித்த ஒரு பார்வையை செலுத்தி இருக்கின்றது இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அந்த வகையில் கடந்த 5 ஆண்டுகளிலும் காணாத மிக மோசமான வறட்சி நிலையொன்று ஏற்பட்டுள்ளதை அடுத்து விவசாயிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளதுடன் அவர்கள் நஷ்டத்தை எதிர்நோக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் விரிந்து செல்கின்றது.
ஆம் நேயர்களே, தினக்குரல் மற்றும் வீரகேசரி பத்திரிகைகளை தொடர்ந்து யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளிவரும் உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அரசியல் தீர்வு விடயத்தில் அரசாங்கம் கால வீணடிப்பின்றி செயல்பட வேண்டும், இரா சம்பந்தன் வலியுறுத்து என்கின்ற தலைப்பில் வலம்புரியின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, வீரவன்ச நேற்று அதிரடி கைது, கொழும்பில் பதற்றம் என்கின்றதாக கட்டமிடப்பட்ட செய்தியொன்று இங்கே பிரதானப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை சந்திரிகாவின் திட்டமே வருகிறது தீர்வாக என்றொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகியுள்ளது. அந்த வகையில் அடுத்து காலைக்கதிர் பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். காலத்தை இனியும் வீணடிக்க கூடாது, அரசுக்கு சம்பந்தன் வலியுறுத்தல் என்கின்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தியினை தந்துள்ளது காலைக்கதிர் பத்திரிகை. அந்த வகையில் குறித்த செய்திகள் அனைத்தும் 24 மணி நேரமும் உங்களுக்கு பார்வையிடக்கூடிய வகையில் அமைந்துள்ள ஆதவன் வலைத்தளத்திலும் நேற்றைய தினம் பிரசுரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவற்றைத் தொடர்ந்து லங்காதீபம் மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் எவை என நோக்கலாம். அந்த வகையில் டெய்லி மிரரின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி ஏனைய பத்திரிகைகள் போன்றே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் கூற்றை மையப்படுத்தியதாக அமைந்துள்ளது. அந்த வகையில் தற்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முன்மொழிந்துள்ள புதிய அரசியலமைப்பு சட்டமூலமானது தன்னுடைய ஆட்சி காலத்தின் போது தங்களால் முன்மொழியப்பட்ட அதே சட்டமூலத்தை ஒத்தது என்று அவர் நேற்று வெளியிட்டிருந்த கருத்தினை மையப்படுத்தி தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. அதேவேளை லங்காதீப பத்திரிகை பிரசுரித்துள்ள தலைப்புச் செய்தியானது தமிழ் பத்திரிகைகள் அனைத்தும் கவனம் செலுத்தியிருந்த மற்றொரு செய்தியான வீரவன்சவின் கைது தொடர்பிலான செய்தியே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அரசிற்கு சொந்தமான வாகனங்களுக்கான கையாளுகையில் தவறான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டுள்ளதாகவும் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறி முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச நேற்றைய தினம் நிதிக்குற்ற தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டமை மற்றும் அவரது கைதின் போது அங்கு பரபரப்பான நிலையொன்று நிலவியமை குறித்து லங்காதீப தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது. அந்த வகையில் இலங்கை செய்திகளை தொடர்ந்து தொடர்ச்சியாக சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் இன்று உலக செய்திகளில் முக்கியமானவையாக ஜனாதிபதியின் உயர்மட்ட ஆலோசகர் பதவிக்கு மருமகனை பெயர் குறிப்பிட்ட டொனால்ட் ட்ரம்ப், குடியரசுக் கட்சியினர் கடும் கண்டனம் என்பதாகவும், ஈரானிய முன்னாள் ஜனாதிபதி ரஃசன்ஜானியின் மரணச் சடங்கில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு என்றொரு செய்தியும், சிகாகோவில் பராக் ஒபாமாவின் பிரியாவிடை உரை என்பதாகவும் பல செய்திகள் இங்கே பிரசுரமாகியுள்ளன. அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் தற்போது ஒரு பரபரப்பான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள தமிழகத்தில் பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு அரசியல் குழப்பங்கள் நிரவி வருகின்ற சூழ்நிலையில் வறட்சி மாநிலமானது தமிழகம் அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் என்றொரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை தமிழகத்தின் எதிர்ப்பால் அடிபணிந்தது மத்திய அரசு, மீண்டும் கட்டாய விடுமுறையானது பொங்கல் என்றொரு செய்தியும் அண்மையில் வெளிவந்து மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியதாக, இறந்த பின்னரே மருத்துவமனைக்கு ஜியா கொண்டு வரப்பட்டார் என்றொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகியுள்ளன. அதேவேளை கருணாநிதி பாணியில் கடிதம் எழுதும் ஸ்டாலின் என்றொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகியுள்ளது. அந்த வகையில் தமிழகத்தின் பல செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கியத்துவப்படுத்தப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளின் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் தினக்குரலின் கேலி சித்திரமானது மஹிந்தவை ஓரங்கட்ட அரசு எப்படி முயன்றாலும் கிராமத்து பௌத்த மக்கள் மற்றும் குருமாரின் ஆதரவு அதிகரித்தே வருகிறது விமர்சனம் என்கின்ற செய்தி குறிப்போடு இன்றைய கேலி சித்திரம் பிரசுரமாகியுள்ளது. அந்த வகையில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் இணைந்து மேற்கொண்டு வரும் அந்த நல்லாட்சியானது 3ஆம் ஆண்டை எட்டியுள்ளது. 3ஆம் ஆண்டில் உள்ளூராட்சி தேர்தல் என்கின்ற இலக்கை நோக்கி அவர்கள் ஓட முற்படுகின்ற வேளையில் இந்த 3 ஆண்டுகளிலும் பல்வேறு எதிர்ப்புகள் மற்றும் குறைகளுக்கு ஆளாகி இருந்தாலும் மஹிந்த தரப்பில் கிராமிய ஆதரவு மற்றும் பௌத்த குருமாரின் ஆதரவு என்பவை தொடர்ந்தும் கொண்டு செல்லப்படுகின்ற நிலையில் நல்லாட்சிக்கு அந்த இரண்டும் பெரிய அளவில் ஆதரவாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டி தினக்குரல் தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது. மற்றொரு நாளேடுகளை நமது
நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கம்.